எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நடக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது, உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குது, உங்களோட ராசிக்கே நிறைய கிரகங்கள் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு இருக்கார், 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கார். இது அப்படியே ஒரு கிரக மாளிகா யோகம் மாதிரி வரிசையாக கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதால் ஏதாவது நல்லது நடக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஜென்மசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. 7.5 சனியில் இருக்கிறதுலேயே கொடுமையான காலகட்டம் அப்படிங்கிறது ஜென்மசனி தான். இதை நீங்கள் இப்போ உணர்ந்து கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது செய்ய முடியாத இடத்துல போய் தான் உட்காந்துருக்காரு. 3ல் குரு இருந்துக்கிட்டே பெருசாக எதுவும் நன்மை அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சரி, வாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் 2 மாதத்துக்கு மேலே உள்ளே வந்து இறங்கிட்டார். அப்போ ஏகப்பட்ட இடர்பாடுகளை சனி பகவான் கொடுப்பார் ஜென்மசனியாக இருந்தும் கூட. ஆனாலும் கூட உத்தியோகம், தொழில் இதில் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கும்போது உத்தியோகத்தில் வருமானம் இருந்திருக்காது, போட்ட முதல்ல திருப்பி எடுத்துருக்க முடியாது, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் காசு பணத்துக்கு பஞ்சம் கொடுக்க மாட்டார். எங்கேருந்தாவது கடனாவது வாங்கி வச்சுக்கலாம், காசுங்கிறது உங்கள் கைக்கு வரும். கேட்டால் 10 ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். காசுக்கு கஷ்டம் வராது. ஆனால் உடம்பு விஷயத்தை உருக்கி போட்டுருவார். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறத அடிக்கடி கொடுப்பாரு. அது இந்த பிப்ரவரி மாதத்துலையும் தொடரும். என்ன காரணம் அப்படின்னா ஜென்மசனின்னா சனி வயிற்றில் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா வயிறு பெரிய வேலை என்ன செய்யுது, திங்கிறோம், சாப்பிட்றோம், வயிற்றில் போய் தங்குது, குடலில் தங்குது. ஆனால் அது செரிக்காது. அதான் பிரச்சனை. இப்போ எதை தின்னாலும் செரிக்காது. என்னடா நான் ஒன்றுமே சாப்பிட்லையே, ஆனால் ஒன்றும் செரிக்கலையே, சாப்பிட்ட மாதிரியே வயிறு ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பசிச்சு சாப்பிடவே முடியாது, பசியே எடுக்காது. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டாந்துடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாமிச உணவுகள்லாம் வச்சு நொறுக்குவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே புறந்தள்ளிங்க. கொஞ்சம் லேசான உணவு வகைகள், குடும்பமான வரைக்கும் நல்ல உடற்பயிற்சி, அதை எடுத்துக்கிட்டோன்னா இதிலேருந்து தப்பிச்சிடலாம். பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இதே காலகட்டத்தில் குரு பகவான் 3ஆவது வீட்டில் இருக்கார், 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்காங்க. சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. அதுமாரி திருமணத்துக்கு வரன் பார்க்க போனால் பொண்ணு அமைஞ்சா மாப்பிள்ளை அமையாது, மாப்பிள்ளை அமைஞ்சா பொண்ணு அமையாது. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பிடிக்கல. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா பேச்சுவார்த்தையில் சிக்கல், எல்லாம் சரியாகி போனால் ஜாதகத்தில் கோளாறு. இப்படி திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறதே குதிரை கும்பாயிடும். அதனால் கூடுமான வரைக்கும் வரன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இப்போ அப்படியே செவனேன்னு வந்தால் பேசிக்கும் அப்படின்னு கடந்து போயிடுறது தான் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணமே செஞ்சாலும் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 3ல் இருக்கிற குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா உற்றார் உறவுகள் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. போய் கஷ்டப்படுறான் பாவம், ரொம்ப நாளாக கீழே கிடந்த இப்போ தான் கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வரான், நம்மளால் முடிஞ்ச செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் கொஞ்சம் அப்படியே அனுசரிப்பாங்க. ஆனால் அவங்க விஷயத்தில் நாம் அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. நமக்கு ஒருத்தன் 10 ரூபா செய்கிறான் அப்படின்னு போய் அவனுக்கு உளுந்து நம்ம ஊழியம் அடிச்சுட்டு கடைசியில் கெட்ட பேர் ஆகிப்போம். அதனால் கூடுமான வரைக்கும் அண்டையலார் விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்த்துருங்க. குறிப்பாக
அடுத்தவனுக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறது, அடுத்தவனுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது, இதெல்லாம் தலையிடாதீங்க, பெரிய பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுரும். அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு மொதல் 13 நாளைக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான். ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிற இந்த நேரம் மொதல் 13 நாள் ஒரு அற்புதமான நேரம். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், இந்த மாதிரி வேலை நடக்கும். தாய்வழி ஆதரவு இருக்கும். தாய்மாமன் வகையில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். தாய்வழியில் சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். அதுமாரி தாய்மாமா வழியில் நடக்கிற மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கடந்துக்கிட்டு நல்ல மரியாதையோடு இருப்பீங்க. பிரச்சனை என்னென்னா மொதல் 13 நாளைக்கு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத செயல்பட்டாலும் கூட சூரியனும் புதனும் சேர்ந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்காங்க. பொதுவாகவே 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் 12க்கு வராரு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லது தான். பழைய பாக்கி கொஞ்சம் வசூலாகும். வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேமிப்பு கரையும். என்னதான் நம்ம காசு சேர்த்து வச்சுருந்தாலும் வண்டி வாகனம் வாங்கினாலும் காசு கரைஞ்சி போகுதேன்னு ஒரு பக்கம் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தண்டா திடீர்னு செலவாகி போச்சு. நல்ல செலவே ஆகியிருந்தாலும் அதை போட்டு மனசை உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கவலைப்படாமல் விட்டு போகிறது நல்லது. அதே நேரத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. அதே 13ஆம் தேதி சூரியனும் புதனும் உங்களோட ராசிக்கு வராங்க. இப்போ சூரியன் ராசிக்குள்ளே வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே ஜென்ம சனி அங்கே இருக்குது. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, 2 பேரும் ஒன்று கூடுறாங்க ராசியில். அப்படிங்கிறப்ப இந்த ஜென்மசனியால் வரக்கூடிய உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உரிய மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்த்துடணும். அதுமாதிரி பயணங்களை தவிர்க்கணும். இந்த மாதத்தில் தேவையில்லாத பயணங்கள், நண்பர்களோட கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு டூர் போகிறது, இல்லைனா எங்கேயாவது அலுவலக நிமித்தமாக பயணம் செய்கிறது, ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா மட்டும் நம்ம வழிப்பாதை விநாயகருக்கு ஒரு சிதறுகாயை உடைச்சிட்டு பயணம் செய்யலாம். அதேமாரி பயணப்பாதை உணவுகளை தவிர்க்கணும். எங்கேயாவது வெளில போனாலும் வீட்டிலேருந்து கட்டுசோறு கட்டிக்கிட்டு போகிறது நல்லது. ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. ஏதாவது அலர்ஜி, ஒவ்வாமை, செரிமான கோளாறு இந்த மாதிரி கொடுத்து ஆளை படுக்க வச்சு போன காரியத்தை நடக்க விடாமல் பண்ணிடும். கவனமாக இருந்துக்கணும். அதோட கூடுமான வரைக்கும் இந்த தனிமையில் பயணம் செய்கிறத தவிர்த்துடணும். இரவு நேர பயணங்களை அறவே தவிர்க்கணும். இரவு நேரத்தில் பயணமே போனோம் அப்படின்னா கூட கொஞ்சம் இருட்டான நேரத்தில் தனியாக இறங்குறது போகிறது இதெல்லாம் வச்சக்கூடாது. ஏன்னா சர்ப்பதோஷம் இருக்குது. அப்படிங்கிறப்ப விசஜந்துக்கள் தீண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதோட மாதம் தொடங்கி 4வது நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய்க்கு அது உச்ச வீடு. 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் உச்சமடைகிற இந்த நேரத்தில் செலவு கூடும். உடன்பிறப்புகள் வழியில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் விலகி போவாங்க. புது பங்குதாரர்களை சேர்த்துக்கலாமான்னா மனசில் ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா நம்பிக்கையாக இருந்தவனே போயிட்டான், புதுசாக எவனையாவது கொண்டு வந்து சேர்த்து அதால் ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்து தொழில் செஞ்சுக்கிறது தான் நல்லது. அதோட பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் காசு பணம் 10 ரூபா நம்ம இறங்கி செலவு பண்ணணும். ஒரு கட்சியில் இருக்கேன், பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா நம்ம காசு செலவானால் மட்டும்தான் நமக்கு 10 பையன் நிற்பானே வழியோ சும்மா எவனும் நிற்க மாட்டான். அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஒரு சோதனை காலம், அப்பப்போ சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும். விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது. பண்ணை தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிர பலம் சாதகமாக இருக்குங்கிறதால ஆடு மாடு கோழி வகையில் ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். விவசாயம் கைவிட்டதை ஆடு மாடு ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுக்கும். மற்றபடி தினமும் குளிச்சுட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. தான தர்மம் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் செய்யணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் விளக்கு போடணும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.